இந்த வாய்ப்பு இல்லன்னா, "என்ன அடுத்த சான்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு வீட்ல அம்மாவும் பையனும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. அந்த பையன கூப்பிட்டு அவங்க அம்மா அந்த மெழுகுவர்த்தி ஏத்த சொல்றாங்க. அவன் வத்தி குச்சிய கொளுத்துறான். அப்ப காத்துல வத்தி குச்சியா அணைஞ்சிருது. திரும்பவும் கொளுத்துறான். திரும்பவும் காத்துல அணைஞ்சிருது. இப்படி அவன் பண்ணிட்டே இருக்கும்பொழுது, தீப்பெட்டியில கடைசியா ஒரே ஒரு வத்தி குச்சி மட்டும் தான் இருக்கு. அவங்க அம்மா அத பார்த்துட்டு, "இந்த வத்தி குச்சிலயாச்சும் மெழுகுவர்த்தி ஏத்திருவியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் ஜன்னலெல்லாம் சாத்திட்டு, காத்து வீசாத டைம்ல அந்த மெழுகுவர்த்திய ஏத்திடுறான். இத பார்த்துட்டு அவன் சந்தோஷமா, "பாத்தியாம்மா, நான் மெழுகுவர்த்தி ஏத்திட்டேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப சட்டுன்னு அந்த மெழுகுவர்த்தி அணையுது. இத பார்த்து அவங்க அம்மா சிரிச்சுட்டு, "டேய், நம்மள நெறைய பேருக்கு கடைசி வத்தி குச்சி ஏத்துறப்ப இருக்கிற கவனம், முதல் வத்தி குச்சி ஏத்துறப்ப இருக்கிறதில்ல. அந்த கவனம். முன்னாடியே உனக்கு இருந்திருந்தா, இத்தன வத்தி குச்சும் வீணா இருக்காது. இப்படி நம்ம இருட்டுல உட்கார்ந்திருக்கிற நிலைமையும் வந்திருக்காது வாழ்க்கையில. எந்த விஷயம் இருந்தாலும் சரி, முதல்ல வர வாய்ப்ப கடைசி வாய்ப்பா நெனச்சு போராடு. கண்டிப்பா நீ முதல் வாய்ப்பிலேயே ஜெயிச்சிருவ. ஆனா, அதுவே நீ இந்த வாய்ப்பு போனா என்ன? நம்மகிட்ட தான் இன்னும் நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சேன்னா, கடைசியா இந்த அணைஞ்ச மெழுகுவர்த்தி மாதிரி தான் உன் வாழ்க்கையும் மாறிடும்." அப்படின்னு சொல்றாங்க.